Hi guys, இந்த வீடியோல நம்ம பன்னீர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இதில் நான் பட்டர் யூஸ் பண்ணாமல் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் க்ரீமோ இல்லை மலாய் எதுவுமே நான் பயன்படுத்தலை. நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி ஒரு பன்னீர் மசாலா செய்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவி பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 2 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, சிறு துண்டு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 வரமிளகாயும் 4 பல்லு பூண்டும் சிறு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நறுக்குன 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ மூடி போட்டு தக்காளியை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கப்பவே நம்ம பன்னீரை நறுக்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுற ரேஷியோ படி பார்த்தா 4 பேர் வரைக்குமே சாப்பிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் எதுவும் சேர்க்காததுனால முந்திரி பருப்பு கூட சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இந்த தடவை 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நேரடியாக இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே போல் 300 ml கிட்ட தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. ஸோ இப்போ 5 நிமிஷம் கழித்து கிரேவியோட ஒரு பேசிக் இனிப்பு சுவை இருக்கணும். ஸோ அதுக்காக நான் டொமேட்டோ சாஸ் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சாஸ் இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, சர்க்கரை எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீரை சேர்க்க போகிறோம். பன்னீர் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. கரெக்டாக 10 நிமிஷம் போதும். பன்னீர் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய்யை மேலே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் மசாலா தயாராகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நெய் பயன்படுத்தினதுக்கு பதிலாக நீங்கள் லாஸ்ட்டாக பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீமும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பன்னீர் மசாலா செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலினி ட்ரையாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.